எல்இஓ தாஸ் இஸ் அ பேடாஸ் 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 அப்படின்ட்டு நம்ம லியோ தாஸ் பேடாஸ்மா அந்த பாட்டை வந்து இப்போ எடுத்து அனிருத் வந்து நியூ இயருக்காக என்ன ஏதோ பற்றி முடிச்சிச்சான்னு தெரில. அது வந்து ஏதோ ஒரு ரீவேம்ப் பண்ணி போட்டுக்கிறாரு. அது வந்து சோனி மியூசிக் ரிலீஸும் பண்ணிக்கிறாங்க. ஒரே துப்பாக்கி, ஒரு சின்ன அந்த துப்பாக்கி தான். ஒரே துப்பாக்கினா ரொம்ப துப்பாக்கி இருக்கும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி அந்த கிராஸு அது அப்படியே வந்து அது டீயாக மாறுது. அந்த கிராஸ் வந்து அப்படியே தளபதி அப்படின்ற மாதிரி மாறுது. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு திரும்பி லியோவுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாங்க. என்ன மேட்ருன்னு தெரியல. ஒரு வேளை லியோ தாஸுடைய செகண்ட் பார்ட் வருதா? லியோ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா உலக நாயகன் வேர்ல்டு ஹீரோ கமல்ஹாசன் இருக்கிறார்ல, அவர் வந்து ஏதோ சொல்லிட்டு போனார் அந்த லாஸ்ட்டில். அதனுடைய எஃபெக்ட்னால ஏதாவது லியோ இனி திரும்பி செகண்ட் பார்ட் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகள், ஏதாவது ரீவாம்பிங் ஏதாவது ஒன்று ஆயிருக்குதா? என்ன மேட்ருன்னு தெரியல. இல்லை யாராவது கதை ஏதாவது கொடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. அந்த பிக் பாஸில் போன அந்த மாயா இருக்குது பாருங்கள், அது வேறு பிக் பாஸில் சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து ஒரு கதை கொடுத்துட்டு வந்துக்கிறேன் லோகேஷ் கிட்டே. லோகேஷ் வந்து நீ 100 நாள் அங்கே இருந்துட்டு வா, நான் அந்த கதையை படித்து படமாக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்ட்டு. ஒருவேளை அதான் இருக்குமோ?